சற்றுமுன் வெளியான தகவல். ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு ரூபாய் 25 லட்சம் கடன் தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள ஒரு முக்கியமான திட்டம். அதை பற்றி பார்க்க போகிறோம். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை முழுமையாக கேளுங்க. அதாவது தமிழ்நாடு அரசு சார்பில் சென்னை மற்றும் தூத்துக்குடி மக்களுக்கு வெளியாகி இருக்கும் முக்கிய அறிவிப்புகளை இங்கே தெரிந்து கொள்வோம். குறிப்பாக தொழில் தொடங்க வேண்டுமென்ற ஆர்வத்தில் இருப்பவர்களுக்கு இது ஒரு சூப்பரான வாய்ப்பு. இதை மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது மிகவும் பிற்படுத்தப்பட்ட சீர்மரபினர் இந்த தொழில் கடன்களுக்கு விண்ணப்பிக்கலாம். தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் காப்செட்கோ மூலம் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் மக்கள் பொருளாதாரத்தில் மேம்பாடு அடையும் வண்ணம் ஒவ்வொரு ஆண்டும் தனிநபர் கடன், பெண்கள் மற்றும் ஆண்களுக்கான சுய உதவிக்குழு கடன் திட்டங்கள் வாயிலாக கடன்கள் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் காப்செட்கோ கடன் திட்டத்தின் கீழ் 2025 முதல் 2026 ஆண்டிற்கு ரூபாய் 300 லட்சம் கடன்கள் வழங்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் மூலம் கிறிஸ்துவர், இஸ்லாமிய, சீக்கிய, புத்த, பார்சி மற்றும் ஜெயின் ஆகிய சிறுபான்மையின் மக்கள் பொருளாதாரத்தில் மேம்பாட்டு அடையும் வண்ணம் ஒவ்வொரு ஆண்டும் கடன் திட்டங்களான தனிநபர் கடன், சுய உதவி குழுக்களான சிறு தொழில் கடன், கைவினை கலைஞர்களுக்கு கடன், கல்வி கடன் திட்டம் ஆகிய திட்டங்களை செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் டாம்கோ கடன் திட்டத்தின் கீழ் 2025 முதல் 2026 ஆண்டில் ரூபாய் 100 லட்சம் கடன்கள் வழங்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இதற்காக டாம்கோ கடன் உதவி திட்டங்கள் கீழ் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கினை அடைய ஏதுவாக கீழ்கண்ட அட்டவணைப்படி லோன் மேலா சென்னையில் உள்ள கூட்டுறவு வங்கி கிளைகளில் நடத்திட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதன் விரிவம் பின்வருமாறு. அதாவது சென்னை மத்திய கூட்டுறவு வங்கி, வண்ணாரப்பேட்டை, 8/7/2025 மாலை 4 மணி. சென்னை மத்திய கூட்டுறவு வங்கி பிரதான கிளை பிரகாசம் சாலை, பிராட்போ, 15/7/2025 மாலை 4 மணி. சென்னை மத்திய கூட்டுறவு வங்கி ராயபுரம், 22/7/2025 மாலை 4 மணி. சென்னை மத்திய கூட்டுறவு வங்கி தண்டையார்பேட்டை, 29/7/2025 மாலை 4 மணி. சென்னை மத்திய கூட்டுறவு வங்கி பெரம்பூர், 5/8/2028 5/8/2025 மாலை 4 மணி. சென்னை மத்திய கூட்டுறவு வங்கி எம்.கே.பி. நகர், 12/8/2025 மாலை 4 மணி. சென்னை மத்திய கூட்டுறவு வங்கி திருவிக நகர், 19/8/2025 மாலை 4 மணி. சென்னை மத்திய கூட்டுறவு வங்கி எம்.ஆர். நகர், கொடுங்கையூர், 28/8/2025 மாலை 4 மணி. எனவே டாம்கோ கடன் உதவி திட்டங்களின் கீழ் பயன்பெற விரும்பும் சென்னை மாவட்டத்தில் வசிக்கும் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர் மக்கள், கிறிஸ்துவ, இஸ்லாமிய, சீக்கிய, புத்த, பார்சி மற்றும் ஜெயின் ஆகிய சிறுபான்மையினர் மக்கள் உரிய ஆவணங்களுடன் மேற்படி லோன் மேலா நடைபெறும் முகாம்களை அணுகி விண்ணப்ப படிவத்தை பெற்று பூர்த்தி செய்து கடன் உதவி பெற்று பயனடையுமாறு அரசு சார்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. அதே சமயம் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் வகுப்பினை சார்ந்த தனிநபர்கள் மற்றும் குழுக்கள் தங்களது பொருளாதார முன்னேற்றத்துக்காக சாத்திய கூறுள்ள சிறு தொழில்கள் மற்றும் வியாபாரம் செய்ய தனிநபர் கடன் மற்றும் குழு கடன் திட்டங்களுக்கு
தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் மூலம் கடன் உதவி வழங்கி வருகிறது. விண்ணப்பதாரர் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுமரபினர் இணைத்தவராக இருத்தல் வேண்டும். அதே சமயம் குடும்ப ஆண்டு வருமானம் பொறுத்தவரை 3,00,000க்கு மிகாமல் இருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் 18 வயது பூர்த்தி அடைந்தவராகவும் 60 வயதுக்கு மேற்பட்டவராகவும் இருத்தல் வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒரு நபருக்கு மட்டுமே கடனுதவி வழங்கப்படும். அதேபோல தனிநபர் கடன் திட்டத்தின் கீழ் சிறு வர்த்தகம் மற்றும் வணிகம், விவசாயம் மற்றும் அதனை சார்ந்த தொழில்கள், கைவினைப் பொருட்கள் மற்றும் மரபு வழி சார்ந்த தொழில்கள் செய்வதற்கு அதிகபட்சமாக ரூபாய் 25,00,000 வரை கடனுதவி வழங்கப்படுகிறது. ஆண்டு வட்டி விகிதம் ரூபாய் 1,25 லட்சம் வரை 7% மற்றும் 1,25 லட்சம் வரை முதல் 15 லட்சம் வரை 8%. கடனை திரும்ப செலுத்தும் காலம் 3 முதல் 5 ஆண்டுகள் வரை. அதே சமயம் குழு கடன் திட்டத்தின் கீழ் சுய உதவி குழு உறுப்பினர்கள் சிறு தொழில் வணிகம் செய்வதற்கு 1 வருடத்திற்கு அதிகபட்சமாக 1,25 லட்சம் வரையும், குழு ஒன்றுக்கு அதிகபட்சமாக 25 லட்சம் வரையும் ஆண்டுக்கு 7% வட்டி விகிதத்தில் கடனுதவி வழங்கப்படுகிறது. அதே சமயம் கடனை திரும்ப செலுத்தும் காலம் 3 ஆண்டுகள். சுய உதவி குழு துவங்கி 6 மாதங்கள் பூர்த்தியாகியிருக்க வேண்டும். திட்ட அலுவலர் மகளிர் திட்டம் அவர்களால் தரம் செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஒரு குழுவில் அதிகபட்சம் 20 உறுப்பினர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். இது பாலருக்கான சுய உதவி குழு உறுப்பினர்களுக்கும் கடனுதவி வழங்கப்படுகிறது. பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களில் உறுப்பினராக உள்ளவர்களுக்கு ஒரு கறவை மாட்டிற்கு 60,000 வீதம், 2 கறவை மாட்டுகள் வாங்க அதிகபட்சம் ரூபாய் 1,20,000 வரை கடனுதவி வழங்கப்படுகிறது. ஆண்டு வட்டி விகிதம் 7%. திரும்ப செலுத்தும் காலம் 3 ஆண்டுகள். இதற்கு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகம் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி கிளைகளிலும் கடன் விண்ணப்பம் பெற்று கொள்ளலாம். மேலும் கழக இணையதள முகவரியில் www.tabcedco.in government.in பதிவிறக்கம் செய்து விண்ணப்பிக்கலாம். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.